இந்த வேத புஸ்தகத்துக்கு நிகரான ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்படுகிற புஸ்தகம், அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம். அதிகமான மக்கள் வாசித்து தியானிக்கிற புஸ்தகம் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய வேத புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை மையமாய் கொண்டு கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் உலகம் முழுவதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வேற எந்த புஸ்தகத்திற்கும் அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் வெளிவந்தது இல்லை. காரணம், இது தேவனுடைய வார்த்தை, இது பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை. இது ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், பரிசுத்தத்தை கொண்டு வரும். இது உங்களை விடுதலை ஆக்கும். பாவத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், சாபத்தில் இருந்தும் இது ஒரு விடுதலையை கொண்டு வரும். இது வல்லமை உள்ள ஒரு வார்த்தை. ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். அவரை நகரத்துக்கு புறம்ப கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொன்றாங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். என்ன வந்தாலும் நம்புவேன் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.